வணக்கம். இன்றைக்கி சாப்டர் 7 ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் இன் தி சப்ஜெக்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 1. சாப்டர் 7ல் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் அப்படின்ற சாப்டருக்கு கீழே இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ். ஸோ இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், ஹவு கேன் வி கால்குலேட் தி பிஸ்னஸ் இன்கம் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சம் நம்பர் 11. ஸோ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸ் இன்கம்மை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ த ஃபாலோயிங் இஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மிஸ்டர் ராய் ஃபார் த இயர். ஸோ கீழே இருக்கக்கூடியது ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மிஸ்டர் ராயோட. ஸோ மிஸ்டர் ராயோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு இந்த டெபிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டு ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ் 450, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டாஃப் 1750, டு ரெண்ட் 600, and to household expenses 1450, to discount 250, to advertisement 200, to income tax 480, to postage and stationery 810, to fire insurance 150, to gift and presents 160, to charity and donation in bracket to approved institution 1140, to purchase of plant and machinery in bracket not yet installed 1500, to repairs of furniture 50, to interest on loan 1000, and life insurance premium 600, reserve for doubtful debts 700, interest on capital rupees 250, and the net profit is 3660. So the total profit and loss account debit balance is 15,200. ஸோ மொத்தமாக டெபிட் சைடில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதில் இதெல்லாம் பிஸ்னஸ் சாராத இன்கம், இதெல்லாம் அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் இன்கம், அதுக்கடுத்தது பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தவிர்த்து what are the types of expenses are not related to business சாராத எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன, and what are the expenses are related to business, இதெல்லாம் பிஸ்னஸ் சார்ந்த இன்கம் அப்படி சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். And in the credit side of profit and loss account, credit side gross profit 14,623, and by bank interest personal deposits 577. ஸோ இப்போ மிஸ்டர் ராயோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இன்அட்மிஷபிள் டிஸ்அலவுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டில் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவும் இங்கே வராது. பிகாஸ் ஆல் த அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் ஆர் பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் have already mentioned in the profit and loss account in debit side. Debit side profit and loss account mention பண்ணிட்டாங்க. அப்போ we have to take only the inadmissible expenses of a business. அந்த பிஸ்னஸோட inadmissible expenses மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பிஸ்னஸ் சாராதது இருக்கோ, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கோ, அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் வில் பி டேக்கன் இன் டு கால்குலேஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆல் த unrelated business expenses are called inadmissible expenses. ஸோ இதெல்லாம் பிஸ்னஸ் சாராத எக்ஸ்பென்சஸாக இருக்கோ அதெல்லாம் inadmissible expenses or disallowed expenses. ஸோ இதில் பார்த்திங்கன்னா as per the கொஸ்டினில் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், வீட்டு செலவுக்கு அவருடைய ப்ரொப்ரைட்டர் அவருடைய சொந்த வீட்டு செலவுக்கு பண்ணது 1450, அது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்தது இன்கம் டேக்ஸ் பெய்ட் பை த ஓனர், அது அவருடைய பர்சனல் டேக்ஸு, நாட் பிஸ்னஸ் இது டேக்ஸு. ஸோ அப்போ அதை என்ன பண்ணிக்கிறோம், இன்கம் டேக்ஸுன்றது த பர்சன் ஹூ பெய்டு த டேக்ஸ், எந்த பர்சன் பே பண்ணுறாரோ அவருக்கான டேக்ஸு. ஸோ இது இப்போ பிஸ்னஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸு. பட் இந்த இடத்துல இன்கம் டேக்ஸுன்றது பர்சனலு. ஸோ அதனால் அதையும் இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிஃப்ட் அண்ட் ப்ரெசன்ட்ஸ் by the proprietor or owner, அதுவும் inadmissible expenses. ஸோ அதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் அப்படின்றது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ லிங்க் போட்டிருப்பேன். அதை நான் கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணுறேன், யூ கேன் செக் இட். ஸோ இதில் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேரிட்டி அண்ட் டொனேஷன் given by the owner
140. ஸோ இது வந்து டொனேஷன் வந்து சேரிட்டிக்கு டொனேஷன் வந்து கொடுத்துருக்கிறாரு, நன்கொடை கொடுத்தது. இதுவும் வந்து இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ், இதையும் நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. உங்களுடைய கொஸ்டினில் டெபிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் டு பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி நாட் எட் இன்ஸ்டால்ட் அப்படின்றது வந்து என்னென்னா, பிளான்ட் மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணதுக்காக இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க, அமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் அது வந்து என்ன பண்ணலை அப்படின்னா, அந்த மெஷினை வந்து யூஸ் பண்ணலைன்னு அர்த்தம், பிஸ்னஸில் யூஸ் பண்ணலை. இப்போ பிஸ்னஸில் யூஸ் பண்ணாத ஒரு மிஷினரிக்கு அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கிறாரு ஓனரு. ஸோ அது வந்து என்னென்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. ஈவன் அவர் இன்ஸ்டால் பண்ணாலுமே அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக தான் ஆகும். இப்போ ஓனர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒன்று வாங்குறாரு, பர்ச்சேஸ் பண்ணுறாரு, லைக் மிஷினரி இல்லை பில்டிங் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. இன்கேஸ் சேல்ஸ் பண்ணுறாரு அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அதாவது ரிலேட்டட் டு த ஃபிக்ஸட் ஆசட்ஸ். ஓனர் வந்து இஃப் த ஓனர் பர்ச்சேசஸ் எனி ஃபிக்ஸட் ஆசட்ஸ் வெதர் ஃபார் த பிஸ்னஸ் ஆர் நாட், அது பிஸ்னஸ்க்காக இருந்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் சரி தான். ஸோ அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு போயிடும். அதனால் அதுவும் இன்அட்மிஷபிள், அதையும் நெட் ப்ராஃபிட்டில் நம்ம எடுத்துக்கிறோம். So in the same way, suppose if the owner sells the fixed property, fixed assets to someone, வேறு யாருக்காச்சும் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து என்னென்னா கேபிட்டல் இன்கம் அப்படின்ற கேட்டகரிஸ் போகும், அதுவும் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்லி த பிஸ்னஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி மென்ஷன் இன் தி அக்கௌண்ட்டில் வந்து பிஸ்னஸ் இன்கம். அப்போ பிஸ்னஸ் இன்கம்னா என்ன? இப்போ ரெவென்யூ இன்கம்ஸ் அண்ட் ரெவென்யூ expenditures are called business related things. அப்போ இன்கேஸ் இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு த ஃபிக்ஸட் அசட்ஸ். அப்போ இன்கேஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதர் தென் இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது செலவு இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். சப்போஸ் இப்போ ஓனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சொந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, ஃபிக்ஸட் அசட்ஸ், அது என்ன ஃபிக்ஸட் அசட்ஸ் வாங்கினாலும் சரி தான், ஈவன் ஃபர்னிச்சர், ப்ரமிசஸ், லேண்ட், பில்டிங், ஸோ எவ்ரி திங். ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாரு அப்படின்னா he needs to pay some amount, that is the expenses. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது வரக்கூடியது தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ், பிஸ்னஸ் ரிலேட்டட் சாராதது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் அப்போ அப்படியே ஆப்போசிட்டில் சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து கேபிட்டல் இன்கம். ஸோ அதுவும் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்அட்மிஷபிள் இன்கம். ஸோ அதை எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே எக்ஸ்பென்சஸை எப்படி ஆட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல வந்து லெஸ் பண்ணி காமிப்போம், அப்படி ஆப்போசிட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சம் வந்ததுன்னா பார்க்கலாம். இப்போதைக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. ஜெனரலாக பிளான்ட் அண்ட் மிஷினரியோ இல்லை ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸோ பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 600. இது வந்து என்னென்னா அந்த ஓனருக்கான எல்ஐசி பாலிசி, நாட் பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் தான் அப்ளை ஆகும், நாட் லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா இந்த கம்பெனி ஆர் பிஸ்னஸ் இஸ் நாட் ஏ ஹியூமன் பீயிங், அது வந்து ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. ஸோ அதனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ எல்ஐசி ரிலேட்டட் டு த பர்சன், எல்ஐசி இஸ் ரிலேட்டட் டு த பர்சன். ஸோ அதனால் எல்ஐசி வந்து அந்த ஓனருக்கு சார்ந்ததாக இருக்கும், பர்சனல். அதனால் இதுவும் இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி, இதையும் நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம், பிஸ்னஸ் இன்கமுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்த்தபடி ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸு, பேட் டெட்ஸு, அதாவது வாராக்கடனுக்கு ஐயாக்கடனுக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம், அந்த கஸ்டமர் வந்து திருப்பி நமக்கான அந்த சேல்ஸ் பண்ணதுக்கான பணத்தை கொடுத்துருக்க மாட்டார். ஸோ வி டிட் நாட் ரிசீவ் அவர் சோல்டு ப்ராடக்ட் ஃப்ரம் த கஸ்டமர், வி டிட் நாட் ரிசீவ் த மணி ஃப்ரம் த கஸ்டமர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம அவங்கக்கிட்ட வாங்க முடியல. சப்போஸ் இஃப் வி ஆர் அனேபிள் டு கெட் த மணி ஃப்ரம் த கஸ்டமர், தட் இஸ் கால்டு பேட் டெட்ஸ் ஆர் டவுட்ஃபுல் டெட்ஸு.
பிகாஸ் தட் மணி மே கம் ஆர் நாட், அது வரலாம் இல்லை வராமல் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து, ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலி வி அலோகேட் சம் ரிசர்வ் ஃபார் தட் லாஸ். அந்த லாஸுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு காம்பன்சேஷன், அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்காக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அப்போ இந்த ரிசர்வ் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி, இதுவும் பிஸ்னஸ் சாராதது எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடுது. ஸோ இதுவும் நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இது வந்து என்னென்னா தட் இன்ட்ரெஸ்ட் கோஸ் டு த ஓனர்ஸ், அவருடைய ஓனருக்கு போகும், நாட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ். அது வந்து பிஸ்னஸ் சாராதது. ஸோ இதையும் நெட் ப்ராஃபிட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ த அபவ் மென்ஷன்ட் இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணதுக்கப்புறமேட்டு நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு வி கெட் 9,940. அது வந்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். அண்டு வி நீட் டு அட்ஜஸ்ட் சம் மோர் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் இன்கம் ஆர் இன்அட்மிஷபிள் இன்கம் ஆர் டிஸ்அலவுட் இன்கம். இது வந்து என்னென்னா அந்த பிஸ்னஸ் சாராத இன்கம், தோஸ் ஆர் த இன்கம்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மேபி தட் இன்கம்ஸ் கோ டு த அதர் ஹெட்ஸ் ஆஃப் த இன்கம், வேறு ஒரு ஹெட்டுக்கு போகக்கூடிய இன்கமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சம் இன்கம்ஸ் ஆர் எக்ஸம்டட் கேட்டகரி, அது வந்து வரி விலக்கு அளிக்கக்கூடிய கேட்டகரிஸில் இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம கொஸ்டினில் கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் இன்கம். ஸோ அதை வந்து என்ன அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் ஒரு 577 இருக்கும். ஸோ ஓனர் வந்து அவருக்கு பர்சனலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அக்கௌண்ட்டோ வச்சுருக்கிறாரு, அதில் டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து வட்டி வந்திருக்குது அப்படின்னா அந்த தட் இன்ட்ரெஸ்ட் கோஸ் டு த ஓனர்ஸ், அந்த ஓனருக்கு தான் போய் சேரும். கோஸ் டு த ஓனர், நாட் த பிஸ்னஸ். சப்போஸ் இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் தட் வில் கோ டு த பிஸ்னஸ் கேட்டகரி. ஸோ என்ன ஆஸ்பெக்டில் இருந்தாலும் சரி தான், பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் இன்கம். ஸோ அது வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இல்லாத கேட்டகரிஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண மாதிரி அப்படியே ஆப்போசிட்டில் நான் பிஸ்னஸ் இன்கம் வந்து நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் நான் பிஸ்னஸ் இன்கம் ஆர் இன்கம் டு பி ஷோன் அண்டர் த அதர் ஹெட்ஸ், வேறு ஹெட்டுக்கு போகக்கூடியது. ஸோ பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் எ பிஸ்னஸ் இன்கம், ஸோ தட் வில் பி டிடக்டிபிள் வித் த நெட் ப்ராஃபிட். அப்போ அதை லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 9,940 வந்து 577 லெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இன்கம்ஸ் ஆர் ரிமைனிங் பேலன்சஸ் ஆர் கால்டு பிஸ்னஸ் இன்கம். ஸோ 9,363 வந்து பிஸ்னஸ் இன்கம் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். ஸோ நம்ம தெர் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் ஃபார் கால்குலேட்டிங் த பிஸ்னஸ் இன்கம். பிஸ்னஸ் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதுக்கான வீடியோ லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து அதுக்கான இது வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணுறேன். யூ கேன் செக் இட். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். தட்ஸ் ஆல். Notes: charity and donation to approved institution are inadmissible since they are deductible from gross total income. அதாவது charity and donation categories எல்லாமே disallowed expenses category. ஸோ அதனால் அது நம்ம நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் நோட், எக்ஸ்பென்சஸ் அதர் தென் above inadmissible expenses are business expenses. ஸோ இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸ் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அது எல்லாமே அட்மிஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ தட் ஹேஸ் ஆல்ரெடி மென்ஷன்டு இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். தோஸ் ஹவ் ஆல்ரெடி மென்ஷன்ட். அது எல்லாமே டெபிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி மென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் திருப்பி நம்ம வி நீட் நாட் டு அட்ஜஸ்ட் ஃபர்தர். நம்ம திருப்பி அதை ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இன்அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸை மட்டும் நெட் ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணிவிட்டு இன்அட்மிஷபிள் இன்கம்மை நம்ம லெஸ் பண்ணது மட்டுமே போதுமானது. ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் இன்கம் தான். இன்கேஸ் எந்த எக்ஸ்பென்சஸுமே அட்ஜஸ்ட் பண்ணலை அப்படின்னா தான் நம்ம அதை வந்து அட்மிஷபிள் எக்ஸ்பென்சஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணுறதுக்காக பதில் ஆட் பண்ணுறதுக்காக பதில் நம்ம லெஸ் பண்ணி காமிப்போம். பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஏன்னா இந்த கொஸ்டினில் பிஸ்னஸ் இன்கம்ஸ் ஹாவ் ஆல்ரெடி மென்ஷன்டு. அப்போ நான் பிஸ்னஸ் இன்கம்மை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான்.